ரீசெண்டா நான் இன்டர்வியூஸ்ல ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டா நான் ஜாபும் ஸ்விட்ச் ஆயிருக்கேன். நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட்லயே ஸ்விட்ச் ஆயிருக்கேன். கடைசி டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு போனஸா ஒரு திங்கையும் உங்களுக்கு நான் குடுக்க போறேன். ஹாய் ஆல். நான் உங்க ஹரி குரு டெக்ல இருந்து. ரீசெண்டா நான் இன்டர்வியூஸ்ல ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும். மைண்ட்ல நல்லா ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஆனா இன்டர்வியூவர் வந்து கொஸ்டின் கேட்கும்போது எல்லாமே மறந்துரும் கைஸ். நான் என்னால ஆன்சரே பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுவேன். ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கும். ஒரு மாரி ஷிவர் ஆயிடுவேன். இந்த ப்ராப்ளம் எனக்கு ஃப்ரெஷரா இருக்கும்போதும் இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா மாறிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் கேப் விட்டுட்டு திருப்பி நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்னா இந்த ப்ராப்ளம் எனக்கு திருப்பி வந்துருச்சு. இது எப்படி நான் ரீசெண்டா இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணேன். இப்போ ரீசெண்டா நான் ஜாபும் ஸ்விட்ச் ஆயிருக்கேன். நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட்லயே ஸ்விட்ச் ஆயிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல இந்த டிப்ஸ் மட்டும் இல்லாம கடைசியா உங்களுக்கு ஒரு போனஸா ஒரு திங்கையும் உங்களுக்கு நான் குடுக்க போறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. சிம்பிள் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி நம்ம தடுமாறுறோம்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன் நம்ம தடுமாறுறோம்? எதனால நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்ன்றது புரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கும்போது நம்ம மெமரைஸ் பண்ற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணுவோம்னா சிம்பிள். நம்ம மெமரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுமே மைண்டுக்குள்ளார இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் மைண்டு புரிஞ்சு வச்சிருக்கிறது எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா தமிழில் தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி தமிழ் லாங்குவேஜஸில் தான் வந்துட்டு படிச்சிருப்போம். நம்ம பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறது மற்றவங்க கூடலாம் இது எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதனால நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்னா மைண்டு ஃபுல்லாகவே தமிழில் தான் அந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் இங்கிலீஷ் நம்ம படிச்சிருப்போம், தமிழில் புரிஞ்சு வச்சிருக்கோம். திருப்பி டெலிவரி பண்ணும்போது தமிழ்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ்க்கு கொண்டு வரும். இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தடுமாறும் மைண்டு. இதனால தான் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது இந்த விஷயத்தை அது பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு காரணமே. இதை நான் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மூலயமா ரெக்டிஃபை பண்ணேன். உண்மையை கேட்டிங்கன்னா என்னோட ஸ்கூல் ஜேர்னிலேருந்தே இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நான் ஒர்க் வந்துட்டு என்னோட 8 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் இந்த நிறைய இடத்துல இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டெக்னிக்கு. இது பேர் வந்து மைண்ட் மேப் டெக்னிக் சொல்லுவாங்க கைஸ். இந்த மைண்ட் மேப் டெக்னிக்லாம் என்ன? நம்ம 10th 12th வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. இந்தந்த வார்த்தையெல்லாம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு 2 மார்க்னா கண்டிப்பாக அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க்னா 5 மார்க் கொடுத்துருவாங்கன்னு. அந்த விஷயத்தை நமக்கு அப்போ நல்லாவே மெமரைஸ் பண்ணியிருந்திருப்போம். கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்போம், ஆன்சர் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மறந்துருந்துருப்போம். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஜஸ்ட் சிம்பிள் நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்போம். இப்போ திருப்பி அந்த ட்ரிக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் டிஸ்பிளேல ஒரு கிளிப்பு ஒன்று வரும். நீங்களே அதை படிங்க. அது என்னன்னா வாட் இஸ் வேரியபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A variable is reserved memory location to store values. In other words, a variable in a Python program gives data to the computer for processing. Every value in Python has a data type. இதுதான் வாட் இஸ் வேரியபிள்ன்றதுக்கான ஆன்சர். இது இப்படி படித்து நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம்னா ரொம்பவே கஷ்டம் டெலிவர் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல டெலிவரே உங்களால் பண்ண முடியாது. இந்த ஆன்சர் உங்களால் டெலிவர் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்னென்னா நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்லைடு ஒன்று டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. இதில் பாருங்களேன். இந்த ரிசர்வ்டு மெமரி லொக்கேஷன் டு ஸ்டோர் வேல்யூஸ் அப்படின்றது தான் உண்மையாக வாட் இஸ் வேரியபிள்ன்றதுக்கான ஆன்சர். இதை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக இதை அப்படியே ரிசர்வ்டு மெமரி லொக்கேஷன் டு ஸ்டோர் வேல்யூஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது நல்லா இருக்காது. அதுக்கு தான் நம்ம இப்போ இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் அதுக்கு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ்லாம் தேவைன்றது இல்லை கைஸ். பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாவே போதும். உங்களுக்கு பேசிக்கான இஸ்ஸு, ஃபாரு, ஃப்ரம்மு, அஸ், ஆனு, இஃப், ஆல்சோ இந்த மாதிரி பேசிக்காக தெரியும் சார். எனக்கு இவ்வளோ தான் சார் தெரியும், இவ்வளோ தான் இங்கிலீஷ் தெரியும், இதுவே போதுன்றேன் நான். இதே இனஃப். நல்ல இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலே போதும். உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னா இதை எப்படி நான் ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்கான ஒரு மைண்ட் மேப் டெக்னிக்கை நான் இங்கேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்லைடை பாருங்களேன். வாட் இஸ் வேரியபிள்ன்றதுக்கு வேரியபிள் இஸ் ஸ்டோர்ஸ் டேட்டா வித் லேபிள் அண்ட் ரெஃபரன்ஸ் இன் மெமரி. இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிள் 2 ஸ்லைடையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வேர்டிங்ஸில் இருந்துச்சுல அந்த மொத்த ஸ்லைடுமே வாட் இஸ் வேரியபிள்ன்றத மொத்தமாக அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுல அதை லெஃப்ட்டில் நான் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி ரைட்டில் மைண்ட் மேப்பில் போட்டால் இந்த ஸ்லைடையும் ஷோ பண்ணுறேன். எது ஈஸியாக இருக்குன்னு நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். மைண்ட் மேப்பில் போட்டது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உங்கள் மெமரியில் உட்காந்துரும். ஈஸியாக அவங்களால ஆன்சர்ஸையும் டெலிவரி பண்ண முடியும். இந்த ஸ்லைடை அப்படியே பாஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் சிம்பிள் ரைட் சைடு இருக்க மைண்ட் மேப் டெக்னிக்கை அப்படியே படிங்க. படிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஆன்சர் பண்ணி பாருங்கள். உங்களாலே கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ தாங்க இந்த டிப்பே.
சிம்பிள். நீங்க இருக்கிற எல்லா ஆன்சர்ஸையும், நீங்க படிக்கிற எல்லா ஆன்சர்ஸையும் நீங்க ஃபுல்லாவே அப்படியே எழுதி எழுதி ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த கீவேர்ட் வரும், இதுக்கு அடுத்து இந்த கீவேர்ட் வரும்னு. கீவேர்ட மட்டும் படிச்சா கூட போதும். இஸ், ஃபார், ஃப்ரம் அதெல்லாம் போட்டு கூட படிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மைண்டே உங்களுக்கே தெரியாம இஸ், ஃபார், ஃப்ரம் எல்லாம் அதுவாவே போட்டுக்கும். அதுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. அது ஃப்ளோவாவே போயிடும். சரிங்களா? இந்த ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உண்மையிலே இது ஒர்க் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய நோட்ஸ் வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ண நோட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. இது என்னோட டைரி. நான் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. 1 2 இல்ல. எக்கச்சக்கமா எழுதி வச்சிருப்பேன். எக்கச்சக்கமா அந்த அந்த நோட்ஸ் வந்து போட்டு எழுதி வச்சிருந்திருப்பேன். இந்த எல்லாமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இது ஒரு நோட் இல்லைங்க. என்கிட்ட இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க அடுத்த நோட்ஸ் இதுவுமே. ஸோ இதுலேயுமே நான் எழுதி வச்சுருந்துருப்பேன். ஒரு 2 3 பக்கத்துக்கு எழுதி வச்சுருந்துருப்பேன். இந்த இதில் அதுக்கப்புறம் நிறைய இன்னும் இந்த நோட்ஸ்லேயே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் நான் இந்த மாதிரி தான் எழுதி வச்சு படிக்கிறேன். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தாங்க இப்போ நான் ரீசெண்டாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போயிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு டிப்புமே சொல்கிறேன். ஒவ்வொரு ஃபெயிலியருமே உங்களோட சக்ஸஸோட ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. எங்கே அது உண்மையோ இல்லைங்க, இந்த ஐடி இன்டர்வியூவில் அது ரொம்பவே உண்மைங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு தடவை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்க உங்கள் இன்டர்வியூ செஷனை. சரியா? அந்த செஷனில் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த ஆடியோவை எடுத்து கேட்டு பாருங்கள். அதே சமயம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 5 தடவை தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட உங்கள் சக்ஸஸ் உங்கள் கிட்ட வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு 10 தடவை தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்கள் சக்ஸஸ் கிட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன ஹரி சொல்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் தோக்குறீங்கல்ல, அப்போ ஒவ்வொரு தடவையிலையும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். என்ன கொஸ்டின்ஸ் கிடைக்கும்னா, நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை ஒவ்வொன்றத்தையும் எழுதிக்கோங்க. அதை ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் ஆன்சர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடைசியாக இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போது கேட்டாங்கல்ல, இன்டர்வியூஸ்லாம் கேட்டாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொரு தடவை படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூ சூப்பராக பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்கள்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க முடியாதுங்க. எவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துக்கோங்களேன், உங்கள்கிட்ட 200 கொஸ்டின் தான் இங்கே மொத்தமாகவே இருக்குது. இந்த மொத்தம் 200லேருந்து 300 400 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு மேலாம் கேட்க முடியாது. ஏன்னா இருக்கிறது 30 நிமிஷம் தான். ஒன்றுமே பயப்படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஹரி, எனக்கு இந்த மைண்ட் மேப் டெக்னிக்லாம் வந்துட்டு போடுறதுக்குலாம் டைம் இல்லை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒரு டிரைவ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த டிரைவ் லிங்க்கில் நான் இன்ன வரைக்கும் இந்த பைத்தானுக்கு போட்ட மைண்ட் மேப் டெக்னிக்கு, அதுக்கப்புறம் அந்த ஜாவாக்கு போட்ட மைண்ட் மேப் டெக்னிக்கு எல்லாத்தையுமே ஒரு டிரைவ் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ கிராக் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களாலே இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம குரு டெக்கில் நிறைய பைத்தன் ஃப்ரீ கிளாஸஸ், ஜாவா ஃப்ரீ கிளாஸஸ், பூட் கேம்ப்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் உங்களோட பயோக்கிலேயே உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி, வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஸ்டே பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், அந்த கிளாஸஸ்லாம் எப்போ நடக்குன்ற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த குரூப்ஸில் வரும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பூட் கேம்ப் மூலியமாக நீங்கள் ஈஸியாக படித்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எந்த பணமும் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரீ பூட் கேம்ப் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஆல். நான் உங்கள் ஹரி, குரு டெக்லேருந்து. சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.